அர்ச்சனா என்ற ஒரு இளம்பெண் தன் கணவன் வீட்டாருடன் வாழ வந்தாள். அவள் படித்தவள், அழகி, பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவள். இந்த 3 காரணங்களாலும் அவளுக்கு தன் மாமியார் மீனாட்சி மேல் எப்போதும் ஒரு ஆணவம் இருந்தது. You never understand, do you? மீனாட்சி கிராமத்தைச் சேர்ந்தவர், பாமரத்தனமானவர் என்று அவளை அலட்சியம் செய்தாள். மீனாட்சியோ பொறுமைசாலி, மருமகள் என்ற முறையில் அவளிடம் பணிந்து போவதை பழக்கிக் கொண்டிருந்தார். ஒரு நாள் இரவு அர்ச்சனாவும் மீனாட்சியும் மட்டுமே வீட்டில் இருந்தனர். அர்ச்சனா மாடி அறையில் தூங்கிக் கொண்டிருந்தாள். மீனாட்சி கீழே தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது கிணற்றுக்கு பக்கத்தில் இருந்த துணி மூட்டைக்குள்ளிருந்து மெல்லிய ஸ் என்ற சத்தம் கேட்டது. மீனாட்சி எழுந்து விளக்கை ஏற்றி பார்த்தபோது அங்கிருந்த துணிகளுக்கு அடியில் ஒரு பெரிய நாகப்பாம்பு சுருண்டு படுத்திருந்தது. அதன் படம் விரிந்திருந்தது. மீனாட்சி நடுநடுங்கி போனார். பாம்பு மிகவும் ஆக்ரோஷமாக இருந்தது. அவர் உடனடியாக அர்ச்சனாவை எழுப்ப வேண்டும். ஆனால் மாடிக்குப் போகும் வழி பாம்புக்கு மிக அருகில் இருந்தது. அவசரப்பட்டு போனால் அது அவரை கொத்திவிடும். மீனாட்சி மெதுவாக கீழே இருந்து, அர்ச்சனா, மருமகளே, சீக்கிரம் எழுந்து வா, வீட்டிற்குள் பாம்பு இருக்கிறது. மேலே இருந்து சத்தம் போடாமல் படியை பார்த்து பத்திரமாக வா என்று குரல் கொடுத்தார். மாடியில் கண் அயர்ந்து கிடந்த அர்ச்சனாவுக்கு கோபம் வந்தது. பாம்பு இருக்கிறதாம். இந்த கிழவி என்னை பயமுறுத்துவதற்காகவே இப்படி சத்தம் போடுகிறாள். எப்போது பார்த்தாலும் ஒரு பிரச்சனை என்று நினைத்தாள். ஆணவத்துடன் அர்ச்சனா சத்தமாக கத்தினாள். சும்மா கதை விடாதீங்க மாமியார். உங்களுடைய பழைய கால பயமுறுத்தல் எல்லாம் என்னிடம் எடுபடாது. எனக்கு நல்லா தூக்கம் வருது. போய் உங்க வேலையை பாருங்க. நான் படிக்காதவங்களைப் போல எதற்கும் பயப்பட மாட்டேன். மீனாட்சிக்கு நெஞ்சு வலித்தது போல் இருந்தது. இருப்பினும் தன் உயிரை பணயம் வைத்து பாம்புக்கு அருகில் சென்று சத்தம் போட்டு, உண்மைதான் அர்ச்சனா, தயவு செய்து வந்து பாரு, அது என்னை கடிக்க பார்க்கிறது என்று கெஞ்சினார். அர்ச்சனா இதை ஒரு நாடகமாகவே கருதினாள். ஓஹோ, நடிப்பு நன்றாக இருக்கிறதே, நான் வரவில்லை, பயம் என்றால் நீங்கள் மட்டும் சத்தம் போடாமல் இருங்க என்று சொல்லிவிட்டு கதவை தாழிட்டுக் கொண்டாள். மீனாட்சிக்கு வேறு வழியில்லை. சத்தம் போட்டு பாம்பை துரத்தவும் பயம், மருமகள் அலட்சியம் செய்த துயரமும் சேர்ந்து கொண்டது. மீனாட்சி மெதுவாக சுவற்றில் சாய்ந்து தன் கணவர் வர காத்திருக்கலாம் என்று முடிவு செய்தார். சிறிது நேரத்தில் சத்தம் போட்டதில் எரிச்சலான பாம்பு திடீரென அவர் மீது பாய்ந்தது. மீனாட்சி கண்ணை மூடிக்கொண்டார். ஆனால் பாம்பு அவரை கடிக்கவில்லை. அவர் பயத்தில் பார்த்தபோது பாம்பு மீனாட்சியின் அருகில் தரையில் நெளிந்து வேகமாக கீழே இருந்த ஒரு ஓட்டையின் வழியாக வெளியே ஊர்ந்து சென்றது. மீனாட்சிக்கு உயிர் பிழைத்தது ஆச்சரியமாக இருந்தது. அப்போது மாடியிலிருந்து அர்ச்சனாவின் பயங்கரமான கூச்சல் கேட்டது. அம்மா, மாமியார், என்னை காப்பாத்துங்க! மீனாட்சி பதற்றத்துடன் மாடிக்கு ஓடினார். அங்கே அர்ச்சனாவின் கட்டிலுக்கு அடியில் ஒரு குட்டி நாகப்பாம்பு ஒன்று நெளிந்து கொண்டிருந்தது. மீனாட்சி அதை ஒரு குச்சியால் மெதுவாக துரத்தி வெளியே அனுப்பினார். அர்ச்சனா நடுங்கியபடி கட்டிலில் அமர்ந்திருந்தாள். இது எப்படி கீழே வந்தது மாமி என கேட்டாள். மீனாட்சி அமைதியாகச் சொன்னார். அது குட்டி பாம்பு அல்ல அர்ச்சனா. நீ சத்தம் போட்டு என்னை பயமுறுத்துகிறேன் என்று அலட்சியம் செய்தாயே, அந்த பெரிய நாகப்பாம்பு வெளியே போனதும் தன் குட்டியைத் தேடி மாடிக்கு வந்தது. அது உன்னை கடிக்கவில்லை. ஏனென்றால் அது உன்னுடைய கட்டிலுக்கு அடியில் முட்டையிட ஒரு பாதுகாப்பான இடத்தை தேடிக் கொண்டிருந்தது. ஆனால் நீ சத்தம் போட்டு அதை தொந்தரவு செய்து விட்டாய். வெளியே போன பெரிய பாம்பு கீழே இருந்த துணிகளுக்கு அடியில் தன் குஞ்சுகளை பார்த்தவுடன் அவற்றை கூட்டிக் கொண்டு பத்திரமாக வெளியே சென்று விட்டது. உண்மையில் பாம்புக்கு இருந்த பாசத்தை கூட நீ உன் ஆணவத்தால் புரிந்து கொள்ள மறுத்துவிட்டாய். தன் உயிரைப் பற்றி மட்டும் கவலைப்பட்டு கீழே உண்மையாகவே ஆபத்தில் இருந்த மாமியாரை அலட்சியம் செய்த குற்ற உணர்ச்சி அர்ச்சனாவின் மனதை தாக்கியது. அவள் தன் ஆணவம் உடைந்து, உங்கள் உயிரை பணயம் வைத்து எனக்கு உதவ நினைத்தீர்கள். ஆனால் நான் உங்களை பாமரர் என்று இகழ்ந்தேன். என் ஆணவத்திற்காக என்னை மன்னித்து விடுங்கள் என்றாள்.